என் அன்பு பிள்ளையே, இனி யார் தடுத்தாலும் சரி, உனக்கு வெற்றி செய்தியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் கலக்கமே வேண்டாம். உனக்கு வேண்டிய விஷயத்தை இப்பொழுதே கரம் பற்றி தர வந்து இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உனக்கான உறவு உன்னிடமே திரும்ப ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார். உன்னை விட்டு போன உறவு உன்னிடமே திரும்ப வர ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார். காரணத்தை கேட்டால் நீ ஆச்சரியப்படும்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ வழிகளை நீ கடந்து வந்து விட்ட. கடந்து வந்த சில விஷயமும் உன் மனதை இங்கு ஆராதரணமாக வருத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்கெல்லாம் தாண்டி நீ கேட்ட விஷயத்திற்கு, நீ கேட்ட ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தத்தையும் நியாயத்தையும் கொடுப்பதற்கு இந்த தாயானவள் நான் வந்து இருக்கும்போது நீ இதை பற்றி என் பிள்ளையை இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை என்னும் ஒன்றை யதார்த்தத்தோடு புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் இது நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்துவதற்குத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். இனியும் சற்றும் தாமதிக்கப் போவதில்லை. நீயோ உன் வாழ்க்கையை பற்றியும் உன் வாழ்க்கையின் பிரச்சனை பற்றியும் அங்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் வேளையிலே நான் ஒரு உண்மையை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். என் பிள்ளையே, மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, நீ மற்றவர்களிடம் பேசும்போது அவர்களை எக்காரணம் கொண்டு தவறாக நினைக்கவே வேண்டாம். ஏனென்றால் யார் எங்கே எப்படி இருப்பார் என்பது உனக்கு இன்னும் குழப்பமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த குழப்பத்தில் இருந்து உன்னை வெளிவரச் செய்து நான் உன்னை சந்தோஷத்தின் பலனுக்கல்லவா இங்கு அழைத்துச் செல்ல போகிறேன். யாரோ ஒருவருக்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்கள். நீ வெற்றி வாகி சூடும் தருணத்தை உனக்கு உருவாக்குவதற்காக வந்து இருக்கும் போது நன்றி மறந்தவர்களை எண்ணி நினைத்து நீ வருந்த வேண்டாம். நாம் இவ்வளவு உதவி செய்து அவர் நமக்கான பலனை தரவில்லையே என்று நினைத்து கொள்ள வேண்டாம். ஆனால் அதற்கு கூட நம் தகுதியில்லையோ என்று நீ வருந்து கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. நீ எதிர்பார்த்தது போல் நடக்க வேண்டும் என்றான். உடனே உனக்கான வாழ்க்கையை நீ அங்கு செம்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம். நீயோ நினைக்கலாம், நான் போறதுக்கு முன்னால் இவ்வளவு சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டு இருந்ததே என்று தானே சிந்திக்கின்றாய். என் தங்கமே, இந்த சண்டைகளின் குழப்பங்களையும் தீர்ந்து உன் மனபாரத்தை நான் குடித்து வைத்து உனக்கான மகிழ்ச்சியினை தருவதற்காக நான் இந்த தாய் வந்திருக்கின்றேன். எதையுமே நினைத்து அழுது கொண்டு இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாள் விடியலிலும் இந்த விடியல் எனக்கானதாக இருக்காதா, இந்த விடியல் எனக்கானதாக இருக்காதா என்று நீ யோசித்து யோசித்து தடமுருண்ட காலங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நிம்மதியற்ற சூழ்நிலையை உனக்கு நான் தந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சோதனைக்கு நீ உள்ளாகி கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, இந்த சோதனைகளை எல்லாம் உனக்கு நான் மனப்பக்குவத்தை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நடப்பதை எல்லாம் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி இருக்கும்போது நீ எதை பற்றி இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றாய்? உன் மனதின் பாரம் நான் அறிந்தது தான். இப்போது உன்னை மட்டுமல்ல, உன் பிள்ளையையும் நான் உனக்காக உன்னை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அத்தனை பேரையும் உன்னை என் கருவறைக்குள் வைத்தல்லவா நான் பாதுகாக்க போறேன். நீ என் செல்ல பிள்ளை என்றால் உன் குடும்பத்தில் அனைவரும் என் செல்ல பிள்ளைகள் தானே. மற்றதை பற்றியும் மற்றவர்களை நினைத்தும் உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. உன் மனதின் பாரங்களை நான் சுமக்க இங்கு தயாராகிவிட்டேன். என் பிள்ளை, உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது மற்றதை நினைத்து எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். உன் கவலைப்படுவதற்கான தருணங்கள் இனி இல்லவே இல்லை. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து எதற்காக இப்போது நீ அழுது கொண்டே இருக்கின்றாய்? அல்லாதே. நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது கை தவறி போய்விட்டதே, நான் இழந்து விட்டேனே என்று யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, உன் மனதில் ஆறுதல் மட்டுமல்ல, இதோ
உனக்கான செயலை செய்வதற்கும் தானே இந்த தாயானவள் நான் சந்தோஷமாக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். உனக்காக இன்ப செய்தியோடு சந்திக்கப் போகிறேன். புதியதொரு உறவை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து உலகிவிட்டவர் அப்படியே சென்று விடுவாரோ என்ற தருணங்களை எல்லாம் தாண்டி உனக்காக உலகிவிட்டவர் உன்னை தேடி வரும்படியான நிகழ்வினை தான் நான் ஏற்படுத்தப் போகிறேன். நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் போது நீ இதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம். யாருடைய துணை இல்லாமல் ஒரு வழி பாதையை கடந்து வந்து விட்டாய். நீதியே என் துணையோடும் எனக்காக உன் வாழ்க்கையை இங்கு செம்மைப்படுத்தும் பணியிலும் நான் இறங்கி இருக்கும் போது என் பிள்ளையை உனக்கான வெற்றியை நான் தருவதென்று உறுதியேற்று விட்டேன். இனியும் கலங்க வேண்டாம். இனியும் யாரும் இல்லை என்று நீ யோசிக்க வேண்டாம். உன் அத்தனை வழிகளுக்கும் உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும் போது வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். உன் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு நீ போகின்ற பாதையில் உனக்கு நான் இங்கு பூக்களை மட்டும்தான் தூவி வைத்து இருக்கின்றேன். இது நாள் வரையும் வெட்ட வெளியான பாதையில் பயணம் செய்து கொண்டிருந்தாய். லட்சியமே இல்லாமல் அலட்சிய போக்கில் சென்று கொண்டிருந்தாய். இப்பொழுது அத்தனை விஷயத்திற்கு இடையில் உனக்கான லட்சியத்தின் வைராக்கியத்தின் செயல்படுத்த இந்த அம்மையானவள் நான் வந்து கொண்டு இருக்கும் போது விலகியவர் தானாகவே வந்து சேரத்தான் போகிறார். என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த துன்பத்தையும் விளைவிக்காமல் இருக்கும் போது உனக்கு மட்டும் நான் துன்பத்தை கொடுத்து விடுவேனா என என் தங்க பிள்ளையை உன் வாழ்க்கையின் லட்சியத்தை நான் ஒப்படைக்க வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் யோசித்து கொண்டிருக்கின்றாய். தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு. எல்லாவற்றையும் அனுபவமாக பெற்றுவிட்டாய். இனி கற்க வேண்டியதும் கற்று தேர்ந்து விட்டாய். அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாய். இனி வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நான் உனக்கு தருவதிலிருந்து ஒருபோதும் விலகுவதே இல்லை என்பதில் மட்டும் உறுதியாக இரு. செல்லும் பாதையில் வரும் தடைகள் வழியே இங்கு அடைப்பவை அல்ல என் தங்க பிள்ளையே. அவைகள்தான் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறது. வருவது வரட்டும், மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு எதை கொடுத்தால் இப்பொழுது நீ சந்தோஷப்படுவாயோ அதை கொடுப்பதற்கு இந்த தாயை வந்து இருக்கும் போது வருகின்ற தருணங்கள் எல்லாம் இனி உனக்கானதாகத்தான் வந்து சேரப்போகிறது. நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் தருணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. கவலையை விட்டு முன்னேறுவதற்கான வழியை மட்டும் செயல்பட்டு கொண்டிரு. நான் உனக்கானதை செய்வதற்கு வந்து இருக்கின்றேன். நல்லதை யோசி, நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்தது தான் அப்படியே இங்கு பலிக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.